அவங்க பிளேயரோட நிலைமை என்ன தெரியுமா? ரோட்ல தங்கிட்டு இருக்காங்க. ரூம் பில்லு கட்ட முடியல, வாடகை கட்ட முடியலன்னு வெளியே துரத்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் கிட்ட பாக்கெட் மணி எம்டியா வடிவல் கட்டுற மாதிரி இல்லை. நோ மணி, நோ ஃபுட், நோ பெட். ஸோ பிளேயர்ஸோட பாடு திண்டாட்டம், ஆசி முன்னீருக்கு கொண்டாட்டம். இதில் வேலை தோற்று போன மேட்சுக்கெல்லாம் கோப்பையை வேறு தூக்கிட்டு ஓடிடுறது அவங்களோட பிசிபி டைரக்டரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கண்டக்ட் பண்ணோன்னா காசு இல்லை. மேட்ச் ஏன்டா ஆடுறேன்னு கேட்டால் இல்லை காசு போயிடும். அப்போ மானம் போனால் பரவாயில்ல, காசு போனால் தான் உனக்கு பிரச்சனை. நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், பிசிபியும் பயப்படாது, இந்த அரசும் பயப்படாது. ஏன்னா எங்களோட ராணுவ தளபதி ஆசி முனீர் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு பங்கர்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்க வேற அந்த ஆள் வேற கடுப்புல இருக்கு. ஏன்டா என் பேரை எடுத்து ஆல்ரெடியே நான் பங்கர் முனீர்னு கூப்பிட்டு இருக்காங்க, இப்போ வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஹாக்கியை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தி பிளேயர்ஸை ஒழிச்சிட்டாங்க. லேட் 60s வின் பண்ணுவாங்க, 66 வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வின் பண்ண மெடல் அது கொரியாவை தோக்கடிச்சு. அந்த மெடல் வின் பண்ண அந்த டீமை வந்து இந்தியாவுக்கு ஏர்போர்ட்டில் வந்தால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மறந்துடாதீங்க, கிட்டத்தட்ட 8 டைம் ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ். இன்றைக்கும் ரெக்கார்ட் நம்ம கிட்ட தான் இருக்குது. இதே பாகிஸ்தானில் வந்து நேச்சுரல் டேலண்ட் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. நேச்சுரல் டேலண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அரசியலும் இருக்குது. அதே சமயத்தில் பணம் இல்லாத சூழலும் இருக்குது. ஸ்போர்ட்டில் பணம் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க பட்ஜெட்ரி அலோகேஷன் பத்த மாட்டேங்குது. ஹாக்கி ஃபேமஸ், ஸ்குவாஷ் ஃபேமஸ், கிரிக்கெட் ஃபேமஸ், வாலிபால் ஓரளவுக்கு டீசெண்டான டீம் இருந்தது பாகிஸ்தானுக்கு. இது மாதிரி சில போட்டிகள் எல்லாம் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி திறமை இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் அந்த திறமை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? ஒழிச்சிட்டாங்க. பணம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிரவுண்டுங்க இல்லை, அம்யூனிட்டிஸ் இல்லை. உள்நாட்டு பாதுகாப்பே கேலி கூத்தான இருக்கு. எங்க குண்டு வெடிக்குது, எங்க வன்முறை வெடிக்குது, எந்த மாநிலம் பிச்சுக்கிட்டு ஓட போகுதுன்னு தெரியல. உனக்கு கிரிக்கெட்ல போயிட்டு ஸ்ரீலங்கால போய் மேட்ச் பாக்குறது தேவையா? நியாயமான கேள்வி சார். அதுவும் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டு தான் அது வேற. ஒரு போர்டு பிரசிடென்ட்டா மேட்சை முடிகிற வரைக்கும் பார்க்கணும். 4 விக்கெட் போன உடனே எழுந்து ஓடிட்ட சீட்டை விட்டு. பாகிஸ்தான்காரங்களுக்கு வெக்கம், மானம், ஈனம், ரோஷம் எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தானியர்கள் வந்து சொரணை கெட்டவர்கள், மானம் கெட்டவர்கள் என்பதற்கு நிதர்சனமான உண்மை என்றது நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழும் ப்ரூஃப் எதிரானா மோஷின் நக்வி. பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரீமியர் லீக்கை ஸ்டார்ட் பண்ணி இது ஐபிஎல்லையும் மிஞ்சிடும். லூசாடா நீங்கள். அவங்களால இனிமேல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அசிங்கப்படுறத விட எந்த காம்படிஷனையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் பாய்காட் பண்ணுறது மேல். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்க போதா இல்லையான்னு கேள்விக்குறியா இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டாகவும் வந்திருக்காரு. ஸோ அது கிரிக்கெட் சம்மந்தமான பாகிஸ்தானில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, கிரிக்கெட் மட்டும் இல்லை கேம்ஸ் என்ன மாதிரி இருக்குது பாகிஸ்தானில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கும்போது அவர் டென்ஷன் ஆயிடுவார். நான் கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின் சார். சார் நீங்கள் எப்பவுமே இந்தியாவோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க பாகிஸ்தானை, கரெக்டு தான். இருந்தாலும் கேம்ஸ்ன்னு வரும்போது, அதுவும் பாகிஸ்தான் இந்தியா கேம்ஸ்னு கிரிக்கெட் வரும்போது அவ்வளோ ஹைப்பாக இருக்கே சார். என்ன ரீசன்? சொன்ன மாதிரி 8-0 18-0ன்னு தோத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த டென்ஷன் ஏன் இன்னுமே? ஐசாக்கியில் வந்து 10-3 தோத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் சார் ஐசாக்கியில் எஃப்ஐஹெச் அதாவது ஹாக்கி ஃபெடரேஷன், இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன், அவங்களோட டோர்னமெண்ட் நடக்குது ஆஸ்திரேலியாவில். அதில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் போயிருக்காங்க. அவங்க டீம் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க, அதாவது போய் பங்கேற்காமல் இருந்தாங்க பல நாடுகளில். இந்த வாட்டி முதல் வாட்டி போயிருக்காங்க. அவங்க பிளேயரோட நிலைமை என்ன தெரியுமா? ரோட்டில் தங்கிட்டு இருக்காங்க. ரூம் பில்லு கட்ட முடியல, வாடகை கட்ட முடியலன்னு வெளியே துரத்துட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் கிட்ட பாக்கெட் மணி எம்டியா வடிவல் கட்டுற மாதிரி இல்லை. நோ மணி, நோ ஃபுட், நோ பெட். ஸோ பிளேயர்ஸோட பாடு திண்டாட்டம், ஆசி முன்னீருக்கு கொண்டாட்டம். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரி தான் சார் எல்லாருமே அவங்கள பார்க்கணும். இல்லை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து ரூம் பில் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் வந்து அந்தந்த இது கண்ட்ரி வந்து பார்த்துக்கணும். ஹோஸ்ட் கண்ட்ரி ஓரளவுக்கு ஒரு விஷயந்தான் பண்ணணும். பாகிஸ்தானோட எந்த ஸ்போர்ட்டில் போனாலும், இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸுக்கு போகும்போது என்ன ஆச்சு, பாகிஸ்தான் வீரர்கள் ஒலிம்பிக்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 பேரோ 5 பேரோ காணாமல் போயிட்டாங்க. ஐயோ.
அகதின்னு சொல்லி அவங்க பாஸ்போர்ட் தூக்கி போட்டு எனக்கு அகதி ஸ்டேட்டஸ் கொடுன்னு சொல்லி அந்த நாட்டில் போய் கேட்டாங்க. ஸோ பாகிஸ்தானில் இன்னைக்கு ஒரு காலத்தில் ஜஹாங்கீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாஷில் வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் பாகிஸ்தான். 4 வாட்டி ஹாக்கி வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம் வந்து பாகிஸ்தான். சார் ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ஷவாஸ் அஹமதோட கேப்டன்சியில் தயிர் ஜமான், ஷவாஸ் அஹமத், கம்ரான் அஷ்ரஃப் இதெல்லாம் எப்படான்னா 94 நினைக்கிறேன். 94 தான். 94 வேர்ல்ட் கப்பு தான் ஆஸ்திரேலியாவில் நடந்தது அந்த வேர்ல்ட் கப். கடைசியாக வின் பண்ண வேர்ல்ட் கப் அதுதான் பாகிஸ்தான். கிரிக்கெட்லையும் கிட்டத்தட்ட கடைசியாக ஓன் பண்ணது அந்த டைமில் தான். ஸோ அப்போ பாகிஸ்தான் டீம் வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். ஷபாஸ் அஹமத் அண்ட் தயிர் ஜமான் வந்து ஆடினாங்கடா. அதாவது அவங்க காம்பினேஷன் வந்து பீட் பண்ணவே முடியாது ஃபார்வர்ட்ஸில். அப்போ இத்தனைக்கும் அப்போது இந்த ரூல் இருந்தது, அதாவது ஆஃப் சைட் ரூல் இருந்தது. இப்போ மாதிரி முன்னாடியே பிளேயர் போய் கோல் பாலை தூக்கி அடித்தா டப்புன்னு தூக்கி சொறி விடுறது கோல்குள்ளே அந்த ரூல்லாம் இல்லை. அவங்க ஸ்பீடை மேட்ச் பண்ண முடியாது. அதனால தான் 95 சாஃப் கேம்ஸ் ஒன்று நடந்தது இங்கே இந்தியாவில். 95 சாஃப் கேம்ஸில் அந்த டீமை, அதாவது வேர்ல்ட் கப் வின்னர்ஸை சாஃப் கேம்ஸில் நடந்த மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வந்து 5-2 தோக்கடிச்சுது. அப்போ கேப்டன் தன்ராஜ் பிள்ளை. ஸோ அது பெரிய விஷயமா பார்த்தோம் எல்லாரும் ஹாக்கியில். அதே மாதிரி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் ஒரு 2008-10 வரைக்கும் கூட ஒரு காம்படிட்டிவாக இருந்துச்சு பாகிஸ்தான் டீம். இப்போ பாகிஸ்தான் டீம் கூட கடைசியாக அவங்க காம்படிட்டிவாக கிரிக்கெட் ஆனது எனக்கு தெரிஞ்சு 2021 துபாயில் இந்தியா கூட வின் பண்ணது. ஒரே ஒரு 2020 வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் ஜெயிச்சாங்க. ஆமாம் சார், ஆமாம், 2017. இது 2 தவிர்த்து அவங்க இந்தியா கூட காம்படிட்டிவாக விளையாடி நான் பார்த்து பல நாள் ஆகுது. இதில் வேலை தோற்று போன மேட்சுக்கெல்லாம் கோப்பையை வேறு தூக்கிட்டு ஓடிடுறது அவங்களோட பிசிபி டைரக்டரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கண்டக்ட் பண்ணோன்னா காசு இல்லை. மேட்ச் ஏன்டா ஆடுறேன்னு கேட்டால் இல்லை காசு போயிடும். அப்போ மானம் போனால் பரவாயில்ல, காசு போனால் தான் உனக்கு பிரச்சனை. ஸோ மானம் கெட்ட நாடு பாகிஸ்தான் என்று இன்னொரு முறை மோஷன் நக்கி ஒத்துக்கிட்டார் அவங்களோட உள்துறை மந்திரி. இப்போ இதில் வேற என்ன சொன்னார், நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், பிசிபியும் பயப்படாது, இந்த அரசும் பயப்படாது, ஏன்னா எங்களோட ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அப்படின்னு சொல்லி அந்த ஆளே பங்கர்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்க வேற அந்த ஆள் வேற கடுப்புல இருக்கேன், ஏன்டா என் பேரை எடுத்து ஆல்ரெடியே நான் பங்கர் முனீர்னு கூப்பிட்டு இருக்காங்க, இப்போ வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் எப்படி பார்த்தாலுமே இந்த மாதிரி வேர்ல்டு கப்பு ஒன்று சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி தான் சார் நம்ம கேம் விளையாடுறோம். ஒரே ஒரு டைம் மட்டும் பைலேட்டரல் சீரியஸ் வச்சு பைலேட்டரல் சீரியஸ் ஒரு லேட்டரலும் வேணாம். எதுக்கு ஆடணும் அவங்க கூட? எனக்கு தெரிஞ்சு ஆடுறதே தப்பு. சரி, தலையெழுத்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸை ஆடி தான் ஆகணும், பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஆடுறோம். பாகிஸ்தானில் போடுற ட்ரோல்ஸை பார்த்தீங்களா? ஏன்டா இதுக்கு ஆடாமலே இருந்திருக்கலாமாடா, ஏன்டா ஆடி மானத்தை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். நான் தான் ஆடலன்னு சொன்னேன்ல, நீ ஏன் என்னை கூட்டு வந்து ஆட வச்சு இப்படி அவமானப்படுத்துன்னு அவனை தான் கூட திட்டிட்டு இருக்காங்க. இப்போ போச்சா இருந்த கொஞ்சம் நஞ்சம் மானத்தையும். ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் வருமே, கௌரதேன்னு சொல்லி இருந்த கொஞ்சம் நஞ்சம் கௌரவத்தையும் அப்படின்வானே, அது மாதிரி இருந்த கொஞ்சம் நஞ்சம் மானத்தையும் போயிடுச்சு. நீ பாகிஸ்தானோட ஒலிம்பிக் கமிட்டியோட ஸ்பெண்டிங் என்னன்னு பாருங்க. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும், ஒரு நாடோட பொருளாதார வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டோட விளையாட்டு மற்ற விஷயங்களோட வளர்ச்சியும் இருக்கும். உதாரணத்துக்கு சைனா இன்னைக்கு விளையாட்டில் வந்து பெரிய வல்லரசாக மாறி நிற்குது ஒலிம்பிக்ஸில். எப்படி அவங்க வந்து 80களில் பண்ண முடியாததை 90களில் மெதுவாக தலை தூக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்டிவாக சில ஸ்போர்ட்ஸ் சில விளையாட்டுகளை மாத்திரம் முதல்ல குறி வச்சாங்க, எங்கெல்லாம் நம்மளால் மெடல் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதை குறி வச்ச பிற்பாடு அதுக்கன்ட்டு தனியாக அகாடமிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை மாத்திரமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ரெண்டாவது அவங்க பொருளாதார வளர்ச்சியும் அவங்க விளையாட்டில் அவங்கள ஒரு வல்லரசாக மாறுறதும் ஒரே சமயத்தில் நடக்குது. இன்னும் சொல்லும்போது 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் ஒரு பிரேக் த்ரூ ஈவெண்ட் ஃபார் சைனா. மெடல் பட்டியலில் கிட்டத்தட்ட யூஎஸ்ஏ மிஞ்சிடுச்சு.
ஸோ அப்போது அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அவங்க காம்படிட்டிவாக மாறுறதுக்கு காரணம் ஒரு ஸ்போர்ட்ஸ். இப்போ இன்னைக்கு கிரிக்கெட் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்டிங் டீமாக இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணுது, T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணுது. பாருங்க, ஒரு ஒரு 3 வருஷத்துக்குள்ள 23 இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆசியா கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2020, அதே வேர்ல்ட் கப் ஃபைனலும் போனாங்க. போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஃபர்ஸ்ட் 3 இதில் 2 இதில் ஃபைனலிஸ்ட். ஸோ இது இந்தியா வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பவராக மாறுறதுக்கு காரணம் காசு, பணம் வருது ஸ்போர்ட்டுக்கு. ஸோ அவங்க கிரவுண்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே எல்லாத்து மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது, டேலண்ட்டை கேட்ச் பண்ண முடியுது, யங்லேயே சின்ன வயசுலேயே அவங்கள டேப் பண்ண முடியுது. அந்த மாதிரி செஸ்லாம் பார்த்தோம்னா செஸ்ஸு மேக்னஸ் கிளார்சன் சொல்லிட்டு ஃபார்மர் வேர்ல்டு நம்பர் 1 சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்தியா கூட நான் ஒரு டோர்னமெண்ட் போனேன், 3 வயசு குழந்தை என் முன்னாடி வந்து உட்காந்துருக்கு விளையாடுறதுக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு அதுவும் ரேபிட் ஃபயர் செஸ்ல வந்து என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அவனை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதா இல்லை அவங்ககிட்ட தோத்துட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்கிறதான்னு எனக்கு புரியல. எது நடந்தாலும் எனக்கு தான் கேவலம். ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப், ஏன்னா வேர் த மணி இஸ் தேர் தி இம்ப்ரூவ்மெண்ட் வில் கம். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சைனா வந்து ஒலிம்பிக்ஸில் அந்த லெவலில் போயிட்டாங்க சார். பட் நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் அவ்வளோ இதாக இருந்தாலுமே ஏன் ஒலிம்பிக்ஸில் நம்மளால் வந்து அந்த டாப் 10 பொசிஷனுக்குள்ளே வர முடியறதில்ல? பல ஃபெடரேஷன் வந்து ஒழுங்காக நடத்தலை இந்தியாவில். எதெல்லாம் ஒழுங்காக நடத்துகிறோமோ அதெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. உதாரணத்துக்கு கேபிஎஸ் கில் இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஹாக்கியை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தி பிளேயர்ஸை ஒழிச்சிட்டாங்க. 98 பேங்காக் ஏஷியன் கேம்ஸ் அந்த மெடல் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் லேட் 60s வின் பண்ண நினைக்கிறேன், 66 வின் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வின் பண்ண மெடல் அது கோல்டு மெடல், கொரியாவை தோக்கடிச்சு. அந்த மெடல் வின் பண்ண அந்த டீமை வந்து இந்தியாவுக்கு ஏர்போர்ட்டில் வந்தால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நிறைய அவமானங்கள். ஹாக்கி வந்து 2008 வந்து இட் வாஸ் த லோயஸ்ட் பாயிண்ட் ஃபார் இந்தியன் ஹாக்கி. மறந்துடாதீங்க, கிட்டத்தட்ட 8 டைம் ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ். இன்றைக்கும் ரெக்கார்ட் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சார் ஹாக்கி நம்மளுடைய தேசிய விளையாட்டாகவே அறிவித்தோம். நான் வந்து எனக்கு கிரிக்கெட்டோட எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் வந்து ஹாக்கி தான். ஸோ அப்படி இருந்த ஸ்போர்ட்டை வந்து அழித்து சின்னாபின்னமாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஹாக்கியில் வந்து பணம் போட ஆரம்பித்தாங்க. பணம் போடுறது இல்லாமல் அரசாங்கம் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரைட் கோச்சிங், ரைட் ட்ரைனிங், ரைட் எக்ஸ்போஷர். இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஸ்போர்ட் அது எப்படி மாறிட்டுருக்கு, அதோட தன்மை எப்படி மாறிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த போல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது எப்படி விளையாடணுமோ அந்த இதையும் மாற்றிக்கணும். அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஆஸ்திரேலியாவுக்கு நம்மளோட நல்லா இருக்கிற டீம்ஸ் கூட ஆட நம்ம இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சு. பிளேயர்ஸை வந்து நிறைய இந்த FIH டோர்னமெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்தியா பணம் போட ரெடி. இன்னைக்கு ஹாக்கிக்குன்ட்டு இன்னைக்கு ஒரு ப்ராட்காஸ்டிங், ஹாக்கியை பார்க்கறதுக்கு அதிகமான மக்கள் ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. இங்கே ஹாக்கி ஜென்ரலாகவே மக்கள் வந்து சாதாரண மக்கள் கூட ஹாக்கி புரியும் அவங்களுக்கு. அதனால நிறைய பேர் ஹாக்கி பார்ப்பாங்க. ஃபுட்பாலோட ஹாக்கி பார்க்கறது அதிகம். ஃபுட்பால் மேபி கேரளா, பெங்கால் இது மாதிரி குறிப்பிட்ட இதுதான் இருக்குது தவிர்த்து ஹாக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்தது. ஆஸ்ட்ரோ டர்ஃப், நவீன் பட்நாயக் மாதிரி சிலர் வந்து ஹாக்கிக்கு செய்த தொண்டு வந்து சின்ன தொண்டு இல்லை. கலிங்கா ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே ஹாக்கிக்கு இன்னைக்கு ஒரிசா கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. இன்ஃபேக்ட் ஹாக்கியோட ஸ்பான்சர், ஹாக்கி டீம் ஸ்பான்சரே ஒரிஷா தான். ஒடிஷான்னு போட்டிருப்பாங்க பாருங்க டிஷர்ட்லேயே, அவங்க தான் ஸ்பான்சர். அதுக்கு முன்னாடி சஹாரா ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ், ஃபுட்டு, அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ட்ராவலுக்கு வந்து ஸ்பெஷல் அலவன்ஸு, இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு பிளேயர் வந்து கிரவுண்டில் அவன் இறங்கும்போது அவன் வந்து அடுத்த வேளை சாப்பாடை பற்றியோ, அவன் கிட்டை பற்றியோ, அவன் போடுற துணியை பற்றியோ, அவனுக்கு என்ன அவனை பற்றியோ அவன் சிந்திக்கக்கூடாது. அதோட விளைவு என்ன? 2021 ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடலிஸ்ட், 2024 ஒலிம்பிக்ஸில்
திரும்பியும் பிரான்ஸ் மெடலிஸ்ட். கிட்டத்தட்ட 1980 ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா வரிசையா 2 வாட்டி இந்தியா மெடல் வின் பண்ணது வந்து இதுதான். இன்னைக்கு இந்தியா வந்து டாப் 5 கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரியா ஹாக்கியில பார்க்கப்படுது. ஸ்குவாஷ்ல ரீசெண்டாக இந்தியா வந்து மென்லேயோ விமென்லேயோ வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணாங்க. பல ஸ்போர்ட்ல இன்னைக்கு அதே மாதிரி ஏர் பிஸ்டல் ஈவெண்ட் ஆகட்டும், அதாவது துப்பாக்கி சுடும் போட்டி, நிறைய போட்டிகள், அதே ஜாவ்லின் சோப்ரா, நீரஜ் சோப்ராவை ஜெர்மன் கோச்சை வச்சு நம்ம ட்ரெயின் பண்றோம். ஆமாம், அதுக்கு மட்டும் பல கோடி ரூபாய் கவர்மெண்ட் செலவு பண்ணுது. இந்த பணம் எங்கிருந்து வருது? ஒரு நாட்டுக்கு இவ்வளோ பணம் இருக்கும்போது சார் ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லுவாங்க, முதல்ல சோறு அதுக்கப்புறம் தான் விளையாடு அப்படின்வாங்க. சோத்துக்கு வெளியே பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் மற்ற விஷயங்களை நோக்கி போக முடியும். அது நம்ம பண்ண முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக. இதே பாகிஸ்தானில் வந்து நேச்சுரல் டேலண்ட் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நேச்சுரல் டேலண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அரசியலும் இருக்குது, அதே சமயத்தில் பணம் இல்லாத சூழலும் இருக்குது. ஸ்போர்ட்டில் பணம் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க பட்ஜெட்ரி அலோகேஷன் பத்த மாட்டேங்குது. ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் அவங்க விளையாடக்கூடிய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் எது எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஃபேமஸ், ஸ்குவாஷ் ஃபேமஸ், கிரிக்கெட் ஃபேமஸ், வாலிபால் ஓரளவுக்கு டீசெண்டான டீம் இருந்தது பாகிஸ்தானுக்கு. இது மாதிரி சில போட்டிகள் எல்லாம் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனி திறமை இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் அந்த திறமை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? ஒழிச்சிட்டாங்க. பணம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கிரவுண்டுங்க இல்லை, அம்யூனிட்டிஸ் இல்லை, பேசிக்காக ட்ரெயினர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இல்லை. பணத்தை போடணுன்னா முதல்ல கவர்மெண்ட்டே வந்து மற்ற நாட்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் இந்த ஸ்போர்ட்டுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கொடுக்கறது? ஆர்மி ஜென்ரல் இங்கே கொழுத்து போகிறதுக்கு தானே பாகிஸ்தான் இருக்குது, தவிர்த்து ஸ்போர்ட்டுக்காகவோ இல்லை அந்த நேஷனல் ப்ரைடுன்றதே பாகிஸ்தானில் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த நேஷனல் ப்ரைட், ஒரு நீரஜ் சோப்ரா வந்து அஃப்கோர்ஸ் அர்ஷத் நதீம் இன்னைக்கு ஒலிம்பிக் மெடலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க மாறு தட்டிக்கலாம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஈவெண்ட், அது ரேர். அது மாதிரி எல்லா டைம்லையும் எல்லா இதுலேயும் நடந்துருமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அர்ஷத் நதீம் எந்த காம்படிஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காரு? எந்த பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு? யாராவது பார்த்தாங்களா? யாரும் இல்லை. அது காரணம் என்னடான்னா, ஒன்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஸ்போர்ட்டிங் இதில் அவங்க எங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மேலே இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரம் விழுந்துக்கிட்டே வருது. அடிப்படைகள் தேவைகளுக்கே பாகிஸ்தானில் வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க விளையாட்டுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்று, அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகாது. ரெண்டாவது, அரசாங்கம் அதுக்கு தகுந்த சப்போர்ட் கொடுக்காது. மூணாவது, அப்படி சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த அமைப்புகள் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டது. மோஷின் நக்வி இன்டீரியர் மினிஸ்டர், உள்நாட்டு பாதுகாப்பே கேலி கூத்தான இருக்கு. எங்க குண்டு வெடிக்குது, எங்க வன்முறை வெடிக்குது, எந்த மாநிலம் பிச்சுக்கிட்டு ஓட போகுதுன்னு தெரியல உனக்கு. உனக்கு கிரிக்கெட்ல போயிட்டு ஸ்ரீலங்கால போய் மேட்ச் பார்க்கறது தேவையா? நியாயமான கேள்வி சார். அதுவும் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டு தான் அது வேற. ஒரு போர்டு பிரசிடென்ட்டா மேட்சை முடிகிற வரைக்கும் பார்க்கணும். 4 விக்கெட் போன உடனே எழுந்து ஓடிட்ட சீட்டை விட்டு. இப்போ ஃபைனல்ஸ் மேட்ச்ல இதே வேலை தானே நீ பண்ணிருக்கணும். இந்தியா வின் பண்ணுதுன்னா ஓடி போயிருக்கணும் இல்லை நீ? கரெக்டு சார். அவ்வளோ மானஸ்தனா இருந்தா கோப்பையை தூக்கிட்டு போன உனக்கு நிஜமாவே அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான்காரங்களுக்கு வெக்கம், மானம், ஈனம், ரோஷம் எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தானியர்கள் வந்து சொரணை கெட்டவர்கள், மானம் கெட்டவர்கள் என்பதற்கு நிதர்சனமான உண்மை என்றது நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழும் ப்ரூஃப் எதிரானா மோஷின் நக்வி. முன்னாள் கேப்டனாக வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டனை நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி சில கிரிக்கெட்டில், அதாவது உங்கள் ஸ்போர்ட்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன எடுத்து பார்த்தா 92 வேர்ல்ட் கப் வின் பண்ணது. ஆமாம் சார். ஹாக்கி ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணது, 4 வேர்ல்ட் கப் வின் பண்ணது. ஜஹாங்கீர் கான் ஸ்குவாஷில் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தது. இதுதான் உங்களோட
பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. அதில் உங்கள் நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்த ஒரு உங்கள் நாட்டுக்கு தான் சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிரிக்கெட்டுக்கு நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இம்ரான்கான் இஸ் அ பாகிஸ்தானி கிரிக்கெட்டர், அவ்வளோதான். இந்தியாவுக்கு எதிராக ஆடின ஒரு பிளேயர், அவ்வளோதான். அண்ட் ஆஸ் அ பொலிட்டீஷியன் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு முன்னாள் பிரதமர், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட ஒரு உங்கள் நாட்டோட பிரதமரையே ஜெயிலில் போட்டு கண்ணு தெரியாத அளவுக்கு கூடனாக்கி வச்சிருக்கீங்கன்னா, அந்த ஆள் வேற எனக்கு கூடனாக்குனதே பெட்ரு, இந்த மாதிரி தோக்கிறத நான் பார்க்க என்னால் முடியலன்னு சொல்றாரு. ஜோக் போட்டிருந்தாங்க. 85% விஷன் போயிருச்சான், இருக்கிற 15 போயிருக்கேன், இவனுக்கு தோக்கிறதுனால பார்க்க முடியலன்ற மாதிரி போட்டிருந்தாங்க சார். எதுக்கு டீம்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் நடத்தினாங்க, ஸ்டேடியம் ஒழுங்கா டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? ஐசிசி பணம் போட்டும் ஸ்டேடியம் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா கிரவுண்ட்ஸை? கேட்டால் நாங்கள் வந்து பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரீமியர் லீக்கை ஸ்டார்ட் பண்ணி இது ஐபிஎல்லே மிஞ்சிடும். லூஸா நீங்கடா, லூஸாடா நீங்கள்? பேஸ்பால் லீகோட பாஸ்கெட்பால் லீகோட உலகத்தில் ஆகச்சிறந்த லீக்ஸ் இருக்கு பாருங்க, பாஸ்கெட்பாலுக்கு பேஸ்பாலுக்கு. இதில் ஐபிஎல் வந்து 2வது இடத்துல இருக்கு உலக அளவில். அது ஈட்டக்கூட வருமானம். இன்னைக்கு மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆமாம் சார், இந்த ஆர்சிபி கூட வேற யாரோ வாங்குறதா ஐடியா, அந்த ஃபுட்பால் டீம் வாங்குறதா சொன்னாங்க சார். அவங்க எல்லாம் பணம் போட ரெடியாக இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இருக்கு இதுக்கு. இங்கே ஒவ்வொரு பிளேயரும் ஏலம் எடுக்கிற தொகை என்ன, இங்கே அவங்களோட அன்றாட தேவைக்கு அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது அவங்க ஹோட்டல் பில்லை வச்சா பாகிஸ்தானில் ஒரு டீமை வாங்கிடலாம். இந்த அளவுக்கு அவமானப்படுத்தக்கூடாது சார், உண்மையை சொல்கிறேங்க. திங்க் அபவுட் இட். ஒரு நாட்டோட டீமு உங்களோட எம்ப்ளமை போட்டுக்கிட்டு பாகிஸ்தான்னு போட்டுக்கிட்டு ஒரு நாட்டோட டீம் இன்னொரு நாட்டுக்கு போகுது. அந்த நாட்டில் வந்து டோர்னமெண்ட் ஆடுவாங்களா, இல்லை பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு புட்டி பொடிக்கையோடு உட்காந்துட்டு அவங்க வந்து என்ன அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்களா? பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பேசிக் கம்யூனிட்டிஸை பற்றி அவங்க திங்க் பண்ணக்கூடாது சார். டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அவங்க மேட்சை மாத்திரம் தான் திங்க் பண்ணணும். ஒரு வாட்டி இன்னொரு காமெடி நடந்தது, பாகிஸ்தான் பிளேயர்ஸே வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அகதின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பல டைமில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாகிஸ்தானில். ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்குறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஸ்போர்ட்டில் அவங்களால இனிமேல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அசிங்கப்படுறத விட எந்த காம்படிஷனையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் பாய்காட் பண்ணுறது மேல். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்க போதா இல்லையான்னு கேள்விக்குறியா இருக்கு. மறந்துடாதீங்க, வாசிம் அக்ரம் வந்தது கராச்சியில இருந்து. ஸோ நாளைக்கு சிந்து வந்து பாகிஸ்தான் கூட இருக்க போதா இல்லையா? பலூச்சில இருந்து எத்தனை பிளேயர் வந்திருக்காங்க? யாரும் இல்லை. சரி, கைபர் பக்தூன்வாலேருந்து எத்தனை பிளேயர் சொல்லலாம்? இம்ரான்கான் வந்து பை ஆல் ப்ராக்டிக்கல் மீன்ஸ் இஸ் அ கைபர் பக்தூன்வா தான். விளையாண்டது வந்து லாகூர், வளர்ந்தது லாகூர், எல்லாம் லாகூர். இன்ஃபேக்ட் இம்ரான்கானுக்கு பெனசீர் பூட்டோ பேர் வச்ச பேர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன தெரியுமா? சொன்னால் சிரிப்பீங்க. இம் த டிம். டிம்னா இது கொஞ்சம் கம்மியாகிறது, அதுதான் வச்ச பேர் இம் த டிம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இம்ரான்கான் வளர்ந்ததெல்லாம் லாகூரில் இருக்கிறதுனால தெரியாது. இம்ரான்கானோட ஒரு ஆகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விருந்தினர் ஒருத்தர், சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? சொன்னா நீங்க அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. ஏஏகே நியாசி, அமீர் அப்துல்லா கான் நியாசி. டிசம்பர் 16 ஆனா ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் கேப் போட்டுக்கிட்டு ஜர்ஜீத் சிங் அரோரா கிட்ட கையெழுத்து போட்டுட்டு இருப்பாரு. அவர் இவருக்கு வந்து சித்தப்பா முறை. இம்ரான்கான் நியாசி தானே இது. நியாசி என்பது ஒரு இனக்குழு, ட்ரைபு. அந்த இனக்குழு தான்.
இப்போ அஃப்ரிதின்னு இருக்குல்ல, ஆ அது மாதிரி நியாசி ஒரு ட்ரைபு. ஓகே. அஃப்ரிதியோட மருமக புள்ள தான் ஷாஹின் அஃப்ரிதி. ரெடி. அவரே மறுமண கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரா சார்? டீம்ல எதுக்கு பாபர் ஆசம், கிங் பாபர்? என்ன பாபர்? அந்த காலத்துல இருந்த பாபரும் ஒன்றுத்துக்கு இல்லை, இந்த காலத்துல இருக்கிற பாபரும் ஒன்றுத்துக்கு இல்லை. வேற ஏதாவது சொல்லிடுவேன் நான், விட்டுருங்க. ஓகே சார். சார் கடைசியாக ப்ரீஃபாக ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ வேர்ல்டு நம்பர் 1 ஸ்போர்ட்ஸாக இருக்கிறது ஃபுட்பால், எல்லாத்துக்கும் தெரியும், கிரேசியை போட்டு. பட் ஏன் இந்தியாவில் இன்னுமே அந்த கேம்ஸ் இன்னும் பிரபலப்படுத்த முடியல? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஏன் சார் மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்கணும்? கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க மேலே கொண்டாடலாம்ல. கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களோட வேலை இல்லை. ரெண்டாவது, ஃபுட்பாலில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அப்போ இன்னும் சொல்ல போனால் 1950s இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் பவர்ஸ் இன் ஃபுட்பால். மெல்பர்ன் ஒலிம்பிக்ஸில் ஐ திங்க் வி ஃபினிஷ் 3rd. ஓ, ஒலிம்பிக்ஸ் 3rd பிளேஸ்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், 3rd or 4th ஃபினிஷ் பண்ணோம். ஏஷியன் கேம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்குன்ட்டு ஃபுட்பால் ஒரு ட்ராக் ஹிஸ்ட்ரி, ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த ட்ராக் ரெக்கார்டும் ஹிஸ்ட்ரியும் எப்போ போச்சுறான்னா, எப்பெல்லாம் வந்து எந்த ஸ்போர்ட்டுமே அரசியல் மயமாக்கப்படுதோ அப்போ அந்த ஸ்போர்ட் ஒழிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு காலத்தில் மொஹமடன் ஸ்போர்ட்டிங் இருந்தது, ஈஸ்ட் பெங்கால் இருந்தது, மோகன் பகான் இருந்தது, இது மாதிரி பல டீம்கள் வந்து இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஃபுட்பால் பிரீமியர் லீக்னு ஒன்று நடக்குது. அது ரிட்டையர் ஆன பிளேயருங்களெல்லாம் வந்து திரும்பி 2வது வாட்டி ஆட விடுறாங்க இங்கே. ஸோ இந்தியன் டீமோட நம்மளோட கீழே இருந்த கத்தார் இது மாதிரி நாடுகள்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அது காரணம் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட், டேலண்ட் பூலை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது, அதுக்கான கட்டுமானத்தை அமைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நார்த் ஈஸ்டில், கேரளாவில் இங்கெல்லாம் வந்து நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் வராங்க, நல்ல ப்ரீடிங் கிரவுண்டும் இருக்குது. ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கான ஒரு பிளானிங்கும் இல்லை. ரெண்டாவது, எந்த ஸ்போர்ட்டுக்குமே வியூவர்ஷிப் தேவை. ஆமாம் சார். இந்தியாவில் அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இன்னும் வளரல. ஃபுட்பாலுக்கு கிரிக்கெட்டுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் இதில் இல்லை, கிரிக்கெட்டுக்கு இருக்க ஃபேன்ஸ் இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஹாக்கிக்கு இருக்கிற ஃபேன்ஸ் கூட இல்லை. ஸோ அது வளரணும். சுனில் செத்ரி தான் இன்னும் சொல்கிறோம், பைச்சிங் பூட்டியா தான் எல்லாம் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் தெரியும் ஐஎம் விஜயன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆடினாருன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து, சின்னு கோஸ்வாமி பிளேயர் எத்தனை பேருக்கு தெரியும்? வி ஹேட் ஸ்டார்வர்ட்ஸ் ஃபுட்பாலில் நிறைய பேருக்கு, ஆனால் அவங்கள யாருமே தெரியாததுக்கு காரணம் ஸ்போர்ட்டை வந்து நம்மளோட பொருளாதார மந்த நிலை, தேக்க நிலை, வீழ்ச்சி, நிப்போட்டிசம் ப்ளஸ் செலெக்ஷன் பாலிசி ப்ளஸ் அரசியல் மூக்கு நுழைக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்போர்ட்டை ஒவ்வொரு காலகட்டத்தில் கெடுத்துருக்கு. இதுக்கு ஃபுட்பால் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.